பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? நல்ல போராட்டம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதாவது பவுல் தீமோத்தேயுன்றவங்க கடிதத்தை எழுத ஓட்டத்தை ஓடி முடித்ததை கொடுத்து சொல்லியிருப்பாரு. அது முந்தின வசனம் வாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இப்போது பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லி தான் இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பவுலோட ஓட்டம் ஜெயமா முடிந்திருக்கு. அவர் ஓட்டத்தை நல்லபடியா போராடி முடிச்சிருக்காரு. விசுவாசத்தை காத்து கொண்டாரு. ஊழியம் செய்யறதுக்கு முக்கிய காரணம் நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அந்த விசுவாசம் நான் காத்து கொண்டேன், ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கிற காலம் வந்துச்சு, நான் நல்லபடியா போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அடுத்த வருஷம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலேயே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலுக்கு விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அதாவது பவுல் விசுவாசத்தை காட்டுக்கொண்டு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்காரு. நல்ல போராட்டத்தை போராடி ஓடி முடிச்சிருக்காரு. சோ அவருக்குன்னு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கான். அவருக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்களேன். அந்த அளவுக்கு ஊழியத்துல உறுதியா விசுவாசத்தை முடிச்சிருக்க அந்த கான்பிடன்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் எனக்கு அந்த நாள் தருவாரு. எனக்கு மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்கும் அவரோட பிரசன்னமாகுதலுக்கு விரும்புகிறார். அவரை போல மாறுகிற நம்ம எல்லாருக்குமே நீதியின் கிரீடத்தை அவர் தருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லாவே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுவார். என்னன்னா இந்த மாதிரி துர்போதேசத்தை கேட்கிற ஜனங்கள்லாம் அநேகர் வருவாங்க. தேவ வசனம் வார்த்தையை புறக்கணிச்சுட்டு கட்டுக்கதைக்கு செவிசாய்க்கும் காலங்கள் வருது. நீ ஜாக்கிரதையா ஊழியத்தை நீ இடைவிடாம நீ உறுதியா செய். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியத்தை நீ நிறைவேற்று. ஆண்டவரை பத்தி நீ எல்லாருக்கும் சொல்லு, பிரசங்கம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த அலெக்சாண்டர் அவங்க பவுலை தீமைப்படுத்தினால அதனால இவங்களை கொடுத்து எச்சரிக்கையாரு. சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை காத்து கொண்டார், ரட்சிப்பை தந்தார், சாட்சியா இருக்கும்போது ஊழியம் செய்யும்போது எனக்கு பலன் தந்தாரு. கர்த்தர் இவங்க எல்லாருக்குமே பதில் நியாயம் செய்வார். ஸோ இவங்களை கொடுத்து நீ ஜாக்கிரதை ஆயிரு. நீ மாறி காலத்துக்குள்ளே சீக்கிரமா இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்த ஊழியக்கார தேமா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துக்கே கலாத்திய நாட்டுக்கு போயிட்டாங்க. தீத்து தால்மாத்தியா நாட்டுக்கு போயிட்டாங்க. லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். மார்க்குவை நீ வரும்போது கூட்டி கொண்டு வா, ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். தீகித்துக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்த ஊழியக்காரங்கன்னா பிரிச்சு அமுச்சு விட்டுட்டாரு. இப்ப இவரும் லூக்கா மட்டும் இருக்காங்க. சோ நாங்க ஊழிய செய்து கொண்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஊழிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே உனக்கு வாழ்த்துதல் சொல்றாங்க. நீ சீக்கிரமா மாறிக்காணும், சீக்கிரமா இந்த இடத்துல சேரு அப்படின்னு சொல்லி கடிதத்தை எழுதுவாரு. கர்த்தரோட சமாதானம் சந்தோஷம் உன்னோட இருப்பதாக, கர்த்தரோட ஆவி உன்னோட இருப்பதாக அப்படின்னு சொல்லி வாழ்த்துதலோட இந்த அதிகாரத்தை முடிப்பார். இது என்னன்னா இப்படி பவுல் ஆணைத்தனமா அவர் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா ஃபர்ஸ்ட் அவரோட அழைப்பு என்னன்றதை அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த கூட்டத்துல விசுவாசத்தோட கூட்டத்தை ஓடி முடிச்சு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டுன்னு சொல்லி தைரியமா சொல்ல முடிஞ்சது. அவருக்கு என்ன அழைப்பு ஆண்ட கொடுத்தாருன்னு வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15, 16 வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அதாவது பவுல் மனம் திரும்பும் போது ஆண்டு அவங்களுக்குன்னு வைத்திருக்க ஊழியத்தை வெளிப்படுத்துறார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்படி தெரிந்து கொண்ட பாத்திரமா பவுல் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய நாமத்தினால அவங்க பயங்கரமான ஒரு பாடு பட வேண்டியதா இருக்கு. அவனுக்கே நான் காமிப்பேன் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்றாரு. எசப்பா தனக்கு சந்திச்ச அந்த சாட்சியை எல்லா பட்டணங்களும் போகும்போது அந்த சாட்சி சொல்லிட்டே இருப்பேன். நான் தமஸ்கோல கர்த்தரை சந்திச்சேன், கீழே விழுந்தேன், கண்கள்ல குருடாக்கப்பட்ட அவரது சத்தத்தை நான் கேட்டேன், ஏன் என்னை துன்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் 3 நாள் உபவாசம் இருந்தேன், சாப்பிடாம குடிக்காம இருந்தேன். அப்ப என் கண்கள் திறக்கப்பட்டது, மீன் சதுகள் விழுந்தது. அப்புறம் எனக்கு என்ற அழைப்புன்னு வச்சிருக்கேன்றத சொன்னாரு. அப்பத்துல இருந்து நான் ஊழியம் செய்ய அமைச்ச கிறிஸ்துவே மெய்தேவன் அப்படின்னு சொல்லி நாமத்தை கொடுத்து சாட்சியை பிரசங்க பண்ண துவங்குறாரு. தூங்கும் போது எல்லா பட்டணம் அடிக்கப்பட்ட நாசம் மோசமோ நிர்வாணமோ பசியோ தாகமோ எது இருந்தாலும் கிறிஸ்துவ அன்பை விட்டு என்னை பிரிக்காதுன்னு அந்த அளவுக்கு அவரு அந்த ஊழியத்துல வைராக்கியமா இருந்த கிறிஸ்துவே மெய்தேவன் பிரசங்கம் பண்ணாரு. அவர் சாகுற நிலைமைக்கு கூட இருந்த பவுல்
விட்டுட்டான்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இவர் அப்பயும் வந்து அதை புறக்கணிக்காம அப்பயே எழுந்து வைராக்கியமா போய் வந்து ஊழியம் செஞ்சாரு. அப்புறம் வந்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டாரு, ஜெயில தூக்கி போடப்பட்டாங்க, அடிக்கப்பட்ட பயங்கரமான ஒரு உபத்திரவத்தை வந்து பவுல் வந்து சந்திச்சு ஆண்டவர் ஊழியத்தை அவர் விடவே இல்லை. அப்பயும் விசுவாசத்தை வந்து காத்துக்கணும். இன்னைக்கு நம்மலாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறலையே, நிலையாகுது அப்படின்னு போது எவ்வளவு அவிசுவாசம், எவ்வளவு சோர்வு நமக்குள்ள காணப்படுது. ஆனா பவுல் பாருங்களேன், அவருக்குள்ள ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தவங்க நிறைவேற்றிருக்கா வர்றாரு. ஊழியம் செய்யணும், அதை வந்து நான் பின்தொடரணும், விசுவாசத்துல நான் காத்துக்கணும், நிறைவேற்றி முடிக்கணும்ன்ற அந்த கொடுத்த வார்த்தை நிறைவேறதுக்காக அவர் பிரயாசப்பட்டு அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு நிர்வாணமா இருந்து பசி தாக வெயிலையும் மழையிலையும் அப்படி தனியா போய் எவ்வளவு ஊழியம் செஞ்சு எவ்வளவு பேருக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து சபைக்கும் ஊழியக்காரங்களுக்கும் லெட்டர் எழுதி தன்னோட அனுபவத்தை வந்து சொல்லி வெளிப்படுத்தி இப்படிலாம் நீங்க நடக்கணும் ஊழியத்துல அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியா ஒரு அட்வைசரா அவர் வந்து பவுல் வந்து இருந்தார். இயேசுப்பாவை பின்பற்றினால்தான் பவுலால சொல்ல முடிஞ்சது, என்னை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பவுலால மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது, தவிர வேற யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்து போல பவுலும் வந்து பாடுபட்டிருக்காரு, அந்த அளவுக்கு ஊழியத்தை வந்து பலமா செய்து முடிச்சிருக்காரு. அதுக்கு ஆவியான ஒரு உதவி அவங்க கூட இருந்துச்சு. அவையோட வழிநடத்த ஆண்டவர் சொன்ன அந்த அழைப்பு, அந்த காலிங்ல அவர் உறுதியா இருந்து விசுவாசத்தோட அந்த ஊழியத்தை துவங்கி முடித்ததுனால அவரால் வந்து சொல்ல முடிஞ்சது, நல்ல போராட்டத்தை போராடினேன், கூட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு அவரால் ஆணித்தனமா சொல்ல முடிஞ்சிச்சு. இது அப்படியே வந்து ஏசப்பாவும் இதே மாதிரி ஊழியத்தை வந்து செஞ்சிருக்காரு. அவர் பிறக்கும் போதே தூதர் வந்து மரியாதை சொல்லுவாரு, ஆண்டவரோட ஊழியம் என்ன, அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லுவாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், மத்திய 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆண்டுக்கு கொடுத்த ஊழியம் பூமிக்கு மொத்தமா ஒரு சந்தோஷம் உண்டாகணும், மீட்பு உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும், பாவம் அனுப்பி என் ஜனங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற இந்த ஊழிய அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அவரோட அழைப்புன்றத இயேசுவை கொடுத்து முன் குறிக்கப்பட்ட காலிங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்டு 30 வருஷம் வரைக்குமே சராசரி மனுஷனை போல தாய் தகப்பனி கீழ்ப்படிந்து வேலை செஞ்சு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு 3.5 வருஷம் பல்லமையா அவர் ஊழியம் செய்தார். எதுக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் பிரயாசப்பட்டார். பட்டணத்தோட எல்லா இதையும் அவமானம் அந்த பரிசு சதிசெல்லாம் ஒவ்வொரு ஈஸி ஆண்டு வந்து இகழ்ந்தாங்க. ஆண்டவர் சிறுவ மரணம் போறதுக்கு முன்னாடி அடிச்சாங்க, துன்பப்படுத்தாங்க, வேதனைப்படுத்தாங்க. அவரும் நிர்வாணமா இருந்தார், பசி தாகமா இருந்தாரு. பவுல போலதான் எப்படியாவது பட்டணத்தோட அடிக்கப்பட்டாரோ அதே போல பாவம் இந்த கல்வாரி எனக்கு போற வழியிலதான் அடிக்கப்பட்டார், பசி தாகத்தோட இருந்தார், நிர்வாணமா இருந்தார், இழிவா பேசப்பட்டாங்க, கேவலப்படுத்தினாங்க, மூஞ்சில உமிழ்ந்து துப்புனாங்க. எவ்வளவு பாடுகள் அவர் சகிச்சார். அவர் இந்த பூமி மக்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்தார், விடுதலை தந்தார், சுகம் தந்தார், ரட்சிப்பு தந்தார். இதெல்லாம் மனுஷங்க அதை வந்து யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் அவ்வளவு பாடுபடுத்தினாங்க. இதுதான் அவரோட ஊழியம். இந்த பூமிக்கு வந்து மனு குலத்தை மீட்கணும், ரட்சிக்கப்படணும், பாவம் அனுப்ப விடுதலை தந்தா இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் செய்ய முடியும். அவர் செஞ்சு முடிச்சார். முன்மாதிரியா அவர் இருந்த அதே மாதிரிதான் அவளும் கிறிஸ்துவ பின்பற்றி கிறிஸ்துவ மாதிரி அப்புறம் வாழ்ந்ததுனால என்னைய பின்பற்றுங்க சொன்னாங்க. 2 பேருக்குமே ஊழியம் என்னன்றது ஆரம்பத்திலேயே தெரிஞ்சது. அவங்களோட காலிங் என்ன அப்படின்றது அதுல உறுதியா இருந்தாங்க. அந்த காலிங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியத்தை துவங்கிறதுக்கு விசுவாசத்தோட துவங்குறாங்க. ஆனா சொல்றாங்கன்னா விசுவாசம் இல்லாத கிரியை செத்ததான் இருக்கு, விசுவாசம் இல்லாம தேவன் கூட பிரியமா இருக்கிறது கூடாத காரியம்ன்றது வசனம் சொல்லுது. ஸோ விசுவாசத்தோட தான் நம்ம ஊழியத்தை வந்து ஆரம்பிக்க முடியும், முடிக்கவும் முடியும். 2 பேருமே விசுவாசத்தோட வந்து ஆரம்பிச்சு முடிச்சாங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். ஆண்டு வந்து முடிக்கும் போது எனக்கு நீங்க ஒப்புவித்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் பிதாவே அப்படின்னு சொல்லி தன்னோட ஆவியும் ஊழியத்தை எல்லாவற்றும் பிதா கிட்ட ஒப்பு கொடுத்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இயேசுப்பா வந்து சொன்னாரு. அதே மாதிரிதான் பவுலும் நான் வந்து ஆனபலியா வார்க்கிக்கப்பட்ட இந்த தேசத்தை விட்டு போக போறேன், இந்த காலம் வந்துருச்சு, அதனால நான் நல்லா போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி அந்த ஒப்படைப்பு அந்த சரண்டரை இதாகிட்ட, அதாவது நீதி உள்ள நியாயாதிபதியை நாடுல வந்து எனக்கு வந்து ஜீவ கிரீடத்தை கொடுப்பாருன்ற அந்த நீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. அதே போலதான் கிறிஸ்துவும் தான் ஊழியத்தை நிறைவேற்றி பிதாகிட்ட ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி நம்மளும் உங்களோட அழைப்பு என்னன்னு தெரிஞ்சு கொண்டு விசுவாசத்தோட ஊழியத்தை ஆரம்பிச்சு முடித்து அதை பிதா கிட்ட கர்த்தர் இயேசுப்பா கிட்ட நம்ம ஒப்படைக்கிற பிள்ளைங்களை நம்ம இருக்கணும். நடுவுல வந்து விசுவாசம் தளர்ந்து போற சிச்சுவேஷன் நிறைய வரும். அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்காம விசுவாசத்தை காத்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றும். யாராவது வந்து ஊழிய அழைப்பு என்னன்றத தெரியாம இருந்தால் நீங்க ஆண்டு உங்களை வழி நடத்துற விஷயத்த வந்து கண்ணோக்கி பாருங்க. எப்படி எல்லாம் உங்களை பழக்க வைத்திருக்காங்க, எதுல வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ண வச்சிருக்கா, எதுனா ஆண்டு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காது. ஆண்டு இது வரைக்கும் நடத்தி வந்த பாதையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எப்படி எல்லாம் பழக்க வச்சு கத்து கொடுத்து ஃபெயிட் டெஸ்ட் பண்ணி எல்லாம் எப்படி எல்லாம் நடத்திருக்காரு, அதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டு இதுக்காக தான் என்னை அழைச்சிருக்காரு அப்படின்றத நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிப்பீங்க. ஊழியத்துல நீங்க வந்து இதுக்காக தான் ஆண்டு என்னை அழைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா அந்த உறுதி கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு ஊழியத்தை
ஊழியத்தை நீங்க விசுவாசத்தோட துவங்கி இருப்பீங்க. நடுவுல சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தை கேளுங்க. விசுவாசத்தோட ஓடி முடிக்க ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க, பலன் கேளுங்க. இப்ப கேட்கலாமா? ஆண்டவரே இயேசுப்பா, என்னைய நீங்க ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஆரம்ப கட்டத்துல என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறேன், அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு என்ன அழைப்புன்றது தெரியாம நான் இருக்கலாம். ஆண்டவரே இயேசுப்பா, எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, எனக்கு காண்பீங்க. என்னைய நீங்க உருவாக்கி கொண்டு பழக்கப்படுத்தி கொண்டிருக்கீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. என்ன அழைப்புன்றது எனக்கு உறுதிப்படுத்துங்க. அநேகருக்கு நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்க, எனக்கும் உறுதிப்படுத்துங்க. நான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும்ப்பா. விசுவாசத்தோட அந்த ஊழியத்தை நான் துவங்கி விசுவாசத்தோட முடிக்கிற பிள்ளைய நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்தால என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நல்லபடியா அந்த போராட்டத்தை ஓடி முடிச்சு விசுவாசத்தை காத்து கொண்டு என் ஆவியை உங்க கருத்தை ஒப்படைக்கிற பிள்ளையா தான் நான் இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க. என்னைய உங்க கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இப்ப நாமத்தில் ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்மள சரண்டர் பண்ணுவோம். நிச்சயமா ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்க ஊழியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை துவங்குவார். விசுவாசத்தை துவங்குற முடிக்கிறவன்னு அவர் இருக்கார். அதை துவங்கி நிறைவேற்றி முடித்து பரம காணான் பரலோகத்தை நம்ம கூட்டி சேர்த்து நீதியின் கிரியத்தை நமக்கு தருகிறவரா இருக்கார். விசுவாசத்தோட கேட்போம். ஆமீன்.